மசாலா மட்டும் அரைச்சா போதும், இட்லி தோசைக்கு சிம்பிளான ஒரு குருமா ரெடி. செய்யலாமா? இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிறேன். இது கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 6 பல்லு பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 கருவேப்பிலை கொத்து அப்படியே சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக மல்லி இலையும் இதோட சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாயும் இதோட ஆட் பண்ணிடுங்க. ஒரு 6 வரமிளகாய் இதோட சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, ஒரு 4 பீஸ் பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இது கூட 4 தக்காளி கட் பண்ணி அதையும் இதோட ஆட் பண்ணிடுங்க. இது எவ்வளோ தூரம் சாஃப்டாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க முடியுமோ, தண்ணி சேர்த்து அரைச்சாலும் சரி, நல்லா இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் உளுந்தும், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துட்டு, ஒரு கத்து கருவேப்பிலையும் இதோட சேர்த்துருங்க. வெங்காயம் நல்லா பாதி அளவுக்கு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அந்த மசாலாவை நம்ம இதோட ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, மீடியமான அளவு பதத்தில் இருக்கணும். அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இது நல்லா கொதித்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சுட்டு கடைசியாக மல்லித்தலை தூவி ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்ல சுட சுட ஆவி பறக்க இட்லி வச்சு 1 கப் அளவுக்கு இந்த குருமாவை மேலே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அடித்தா எத்தனை இட்லி சாப்பிடுவீங்கன்னே தெரியாது, சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. அதே மாதிரி இந்த குருமா தோசைக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.